ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி ரொம்ப முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் டே பை டே கான்வர்சேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கு. நம்ம டாபிக் நேம் என்னான்னு பார்த்தீங்கன்னா யூசேஜ் ஆஃப் ஷுட் பி. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம். நம்ம இதை பற்றி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஷுட் அப்படின்னா என்னான்னு பார்த்தீங்கன்னா வேண்டும். ஓகேங்களா? ஸோ இது ஒன் ஆஃப் த மாடல் வேர்ப் இன் இங்கிலீஷ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பி. ஓகேங்களா? பி அப்படின்றது இரு. அதோட தமிழ் மீனிங் இரு அப்படின்ட்டு வரும். ஸோ இது ரெண்டும் சேரும் பொழுது இருக்க வேண்டும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஷுட் பி அப்படின்றது இருக்க வேண்டும் அப்படின்ற அர்த்தத்தில் தமிழில் வரும். ஸோ நம்ம எங்கே டே பை டே கான்வர்சேஷனில் நம்ம எங்கெல்லாம் இருக்க வேண்டும் அப்படின்னு பேசுகிற இடத்துல எல்லாமே நம்ம இந்த ஷுட் பி அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஒன் மோர் டைம் நான் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். ஷுட் பி அப்படின்றது இருக்க வேண்டும். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கு. ஸ்டார்ட் டு ஃபினிஷ் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நல்லவனாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த ஷுட் பி நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை, இந்த 3 அர்த்தத்தில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நல்லவனாக இருக்க வேண்டும் சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ அவன் ரொம்ப நல்லவனாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அவன் நேர்மையாக இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி இடத்துல நம்ம இந்த ஷுட் பி யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது அவன் ஒரு மருத்துவராக இருக்க வேண்டும் சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ அவன் ஒரு டாக்டராக இருக்கணும், அவன் ஒரு டீச்சராக இருக்கணும். ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா? சேம் அந்த இடத்துல நம்ம இந்த ஷுட் பி யூஸ் பண்ண போகிறோம். மூணாவது பாருங்கள், தூங்கி கொண்டு இருக்க வேண்டும். ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ நீ இப்போ போனேன்னா அவனை பார்க்க முடியாது, அவன் தூங்கின்னு இருப்பான் சொல்லுவோம் பார்த்தீங்களா? அவன் தூங்கி கொண்டு இருக்க வேண்டும். சேம் இந்த 3 அர்த்தத்தில் மட்டும்தான் நம்ம இந்த ஷுட் பி இங்கிலீஷ்லேயே யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் உங்களுக்கு இருந்ததுன்னா இதுக்கப்புறம் ஷுட் பி அப்படின்ற ஒரு கான்செப்ட் உங்களை லைஃப்பில் மறக்கவே மறக்காது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த 3 மட்டும்தான் நம்ம இங்கிலீஷில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள், நம்ம ஈஸியாக லேர்ன் பண்ணிடலாம். ஓகேங்களா? சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஷுட் பி அப்படின்றது தமிழ் மீனிங் இருக்க வேண்டும். ஓகேங்களா? ஃபஸ்ட் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வேணும். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள், சப்ஜெக்ட் வரணும் ப்ளஸ் நம்மளோட ரூட் வேர்டு. ஓகேங்களா? ஷுட் பி. ஓகே, நெக்ஸ்ட் அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? ஸோ அட்ஜெக்டிவ்ன்றது வேறு ஒன்றுமே இல்லை. அட்ஜெக்டிவ் எப்பவுமே சப்ஜெக்டை தான் டிஸ்கிரைப் பண்ணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ அவன் நல்லவனாக இருக்கணும். ஓகேங்களா? சேம் அந்த இடத்துல நம்ம அட்ஜெக்டிவ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், நீ கவனமாக இருக்கணும் சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ நீ பைக்கில் போகிற, நீ கவனமாக போ. ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா? சேம் அந்த இடத்துல எப்படி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா யூ ஷுட் பி கேர்ஃபுல். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? யூ ஷுட் பி அப்படின்றது நீ இருக்க வேண்டும். ஓகேங்களா? யூ அப்படின்னா நீ, ஷுட் பி அப்படின்றத தமிழ் மீனிங் என்னான்னு பார்த்தீங்கன்னா இருக்க வேண்டும். அப்போது நீ இருக்க வேண்டும். கேர்ஃபுல் அப்படின்னப்போ கவனமாக. ஓகேங்களா? யூ ஷுட் பி கேர்ஃபுல் அப்படின்றப்போ நீ கவனமாக இருக்கணும் சொல்லுவோம் பார்த்தீங்களா? ரெண்டாவது பாருங்கள், சாப்பாடு சுவையாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ நம்ம இப்போ எதனா ஒரு ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறோம். சேம் அந்த இடத்துல நம்ம எப்படி சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கணும் சொல்லுவோம் பார்த்தீங்களா? சேம் அந்த இடத்துல எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா த ஃபுட், அதுதான் இங்கே சப்ஜெக்ட். ஓகேங்களா? த ஃபுட் ஷுட் பி டேஸ்டி. ஓகேங்களா? த ஃபுட் ஷுட் பி அப்படின்றது அந்த உணவு. ஓகேங்களா? ஸோ த ஃபுட் அப்படின்றது உணவு. ஷுட் பி அப்படின்னா இருக்க வேண்டும். த ஃபுட் ஷுட் பி அப்படின்னா அந்த உணவு இருக்க வேண்டும் டேஸ்ட்டாக. ஓகேங்களா? சுவையாக அப்படின்றப்போ அந்த உணவை தான் அது டிஸ்கிரைப் பண்ணுது. அந்த உணவு தான் இங்கே சப்ஜெக்ட். அப்போது அட்ஜெக்டிவ் எப்பவுமே சப்ஜெக்டை மட்டும்தான் டிஸ்கிரைப் பண்ணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அதுக்காக இதை நான் படிக்கிறதுனால அட்ஜெக்டிவ் அப்படின்னா நானும் ஒரு டீப் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? த ஃபுட் ஷுட் பி டேஸ்டி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கான்செப்ட் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, நம்ம ஈஸியாக சென்டென்ஸ் மேக் பண்ணிடலாம். தேர்ட் பாருங்கள், அந்த காஃபி ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு கடைக்கு போகிறோம், அங்கே போயிட்டு நம்ம ஸோ காஃபி குடிக்கணும்னு ஆசைப்பட்றோம். ஸோ அதனால் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, எனக்கு ஒரு காஃபி போடுங்க. ஓகேங்களா? சொல்லுவோம்ல, அந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த காஃபி எனக்கு ஸ்ட்ராங்காக போடுங்க. ஓகேங்களா? ஸ்ட்ராங்காக இருக்கணும். சேம் அந்த இடத்துல நம்ம எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா த காஃபி, ஏன்னா அதுதான் இருக்கணும். ஓகேங்களா? த காஃபி ஷுட் பி ஸ்ட்ராங். ஓகேங்களா? அந்த ஸ்ட்ராங்ன்றது எதை சொல்லுது அப்படின்னா சப்ஜெக்டை தான் சொல்லுது. அந்த சப்ஜெக்ட் யார்? த காஃபி. ஓகேங்களா? த காஃபி ஷுட் பி ஸ்ட்ராங். ஓகேங்களா? ஸோ நம்ம சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஒன்லி ஒன் டைம் தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ நியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ன்றது அதன்படி நம்ம போனோம்னா நம்ம ஒரு லேர்னிங்கை நம்ம கற்றுக்க முடியாது. அது கீவேர்ட் மட்டும்தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதுக்கப்புறம் நம்ம சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பார்க்காம நம்ம ஓனாக ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? டவுட் ஆனால் மட்டும்தான் நம்ம சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கணும்.
ஓகேங்களா. த காஃபி ஷுட் பி ஸ்ட்ராங். ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்ட்ராங் அப்படின்றது வந்து சப்ஜெக்டை தான் சொல்லுது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். 4வது பாருங்கள், எனக்கு பிரியாணி சூடாக இருக்கணும். ஓகேங்களா. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஒரு இடத்துக்கு போகிறோம், இல்லை டின்னருக்கோ எங்கேயோ போகிறோன்னு வச்சுங்களேன். சேம் அந்த இடத்துல வந்து எல்லாேருக்கும் அவங்கவுங்க பிடிச்ச டிஷ்ஷை வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. சரி, நம்ம வந்து பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றோம். ஸோ அப்போ சொல்லுவோம் பார்த்தீங்களா, எனக்கு பிரியாணி வந்து சூடாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்போ நீங்கள் சூடாக இருக்கிற பிரியாணி தான் எனக்கு எடுத்துன்னு வரணும். ஓகேங்களா. ஸோ அதுதான் கான்செப்ட். எனக்கு வந்து பிரியாணி சூடாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எடுத்துன்னு வரணும். ஓகேங்களா. சேம் அந்த இடத்துல எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, எனக்கு பிரியாணி சூடாக இருக்கணும். ஓகேங்களா. பிரியாணி ஷுட் பி ஹாட். யாருக்கு? எனக்கு. ஃபார் மீ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி ஷுட் பி ஹாட் ஃபார் மீ. ஓகேங்களா. எனக்கு வந்து பிரியாணி சூடாக இருக்கணும். ஓகேங்களா. ஹாட் அப்படின்றது எதை சொல்லுது அப்படின்னா, பிரியாணி தான் சூடாக கேட்குறோம். ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த பிரியாணியை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் வந்து இந்த அட்ஜெக்டிவ். ஓகேங்களா. ஸோ ஹாட், ஓகேங்களா, கோல், ஸோ எதுனா நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த அட்ஜெக்டிவ் வந்து எப்பவுமே வந்து சப்ஜெக்டை தான் டிஸ்கிரைப் பண்ணோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான கான்செப்ட், ரொம்ப பிக் கான்செப்ட். ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த மாதிரி நம்ம டே பை டே கான்வர்சேஷனில் பேசுகிற மாதிரி நம்ம ஒரு லாங்குவேஜை கற்றுக்கணும்னா நம்ம ஈஸியாக வந்து நம்மளோட ஃப்ளூயன்ஸி அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். 5வது பாருங்கள், எனக்கு இட்லி மென்மையாக இருக்க வேண்டும். சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ எனக்கு இட்லி வந்து பூ போல் இருக்கணும், எனக்கு வந்து சாஃப்டாக இருக்கணும். ஓகேங்களா. சேம் அந்த இடத்துல எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இட்லி. ஓகேங்களா. இட்லி ஷுட் பி சாஃப்ட். எது சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா இட்லி. ஓகேங்களா. ஸோ இட்லி ஷுட் பி சாஃப்ட். யாருக்கு? எனக்கு. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இட்லி சாப்பிட்றோன்னு வச்சுங்களேன். சேம் அந்த இடத்துல சொல்லும் பார்த்தீங்களா. ஸோ ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து நம்ம பிடிச்ச கடையில் நம்ம போய் கேட்போம். அவங்க வந்து எனக்கு இட்லி வந்து சாஃப்டாக இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன். ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்து இட்லி வந்து சாஃப்டாக இருக்கணும். ஓகேங்களா. இட்லி ஷுட் பி சாஃப்ட். யாருக்கு? எனக்கு. ஸோ ஃபார் மீ. ஓகேங்களா. ஸோ லாஸ்ட்டில் வந்து நம்ம போடும் பொழுது ஒரு ப்ரொனவுன். ஓகேங்களா. ஸோ ஒரு சப்ஜெக்ட் ப்ரொனவுன் நம்ம லாஸ்ட்டில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் நம்ம லாஸ்ட்டில் போடுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு ப்ரிப்போஷனோட சேர்த்து தான் போடணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து நம்ம பார்த்தது வந்து அட்ஜெக்டிவ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நவுனாக எப்படி ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இந்த நவுன் அட்ஜெக்டிவ் சொல்லிட்டு நான் உங்களை குழப்ப விரும்பலை. ஸோ ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு லேர்னிங். ஓகேங்களா. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நவுனாக எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஒரு சப்ஜெக்ட் வரணும், ஒரு ஷுட் பி வரணும், ப்ளஸ் ஒரு நவுன். ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி அட்ஜெக்டிவாக இருந்தது, இப்போ நவுன். ஓகேங்களா. நவுன் அப்படின்றது ஒன்று வேறுமே இல்லை, ஒரு பெயர்ச்சொல். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் மட்டும் போதும். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து எக்ஸாம்பிள் டைரெக்டாக போயிடலாம். ஸோ அவன் ஒரு மருத்துவராக இருக்க வேண்டும். சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அவன் வந்து ஒரு டாக்டராக இருக்கணும். ஓகேங்களா. இருக்க வேண்டும் அப்படின்ற இடத்துல வந்து அவன் அப்படின்னா ஹீ ஷுட் பி எ டாக்டர். ஓகேங்களா. அவன் ஒருன்றதுனால எ டாக்டர். ஓகேங்களா. ஹீ ஷுட் பி எ டாக்டர். அப்போ டாக்டர் அப்படின்றது வந்து ஒரு நவுன். ஓகேங்களா. ஸோ அவனை தான் சொல்லுது. அதனால் வந்து அது நம்ம நவுனாகவும் இந்த ஷுட் பி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஹீ ஷுட் பி எ டாக்டர். ஓகேங்களா. கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இந்த கான்செப்ட் வந்து லைஃப் ஃபுல்லாக மறக்கவே மறக்காது. ஓகேங்களா. 7வது பாருங்கள், அவன் அவளுடைய நண்பனாகத்தான் இருக்கணும். சொல்லும் பார்த்தீங்களா. அவன் வந்து அவளுடைய நண்பனாக தான் இருக்கணும், அதனால தான் அவன் வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறா. சொல்லுவோம் பார்த்தீங்களா. சேம் அந்த இடத்துல எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஹீ ஷுட் பி ஹெர் ஃப்ரெண்ட். ஓகேங்களா. ஹீ ஷுட் பி அப்படின்னா அவன் இருக்க வேண்டும், ஹெர் ஃப்ரெண்ட் அப்படின்றப்போ அவளுடைய நண்பன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒன் மட்டும் நான் ரீட் பண்ணுறேன். அவன் அவளுடைய நண்பனாக இருக்க வேண்டும். சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அவன் வந்து அவளுடைய ஃப்ரெண்டாக தான் இருக்கணும் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதனால தான் வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறா. சேம் அந்த இடத்துல எப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹீ ஷுட் பி ஹெர் ஃப்ரெண்ட். அப்படின்றது வந்து அவளுடைய நண்பன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். ஹீ ஷுட் பி அப்படின்னா அவன் இருக்க வேண்டும், அவளுடைய நண்பனாக அப்படின்றப்போ ஹெர் ஃப்ரெண்ட். ஓகேங்களா. அவளுடைய நண்பனாக. ஹீ ஷுட் பி ஹெர் ஃப்ரெண்ட். ஓகேங்களா. ஸோ கான்செப்ட் வந்து ரொம்ப ஈஸியான கான்செப்ட். நம்ம எக்ஸாம்பிள் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப குயிக்காக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். 8வது பாருங்கள், நீ ஒரு ஆசிரியராகத்தான் இருக்க வேண்டும். சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஒரு டீச்சர் ஆகிட முடியாது. ஸோ யார் வந்து கடைசி பெஞ்ச் ஸ்டூடெண்ட் வரைக்கும் ஒரு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறாங்களோ ஸோ அவங்க தான் ஒரு டீச்சர். கரெக்டுங்களா. சேம் அந்த இடத்துல நம்ம தான் சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக ஒரு டீச்சராக தான் இருக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சொல்லுவோம் பார்த்தீங்களா. சேம் அந்த இடத்துல எப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீ. ஓகேங்களா. யூ ஷுட் பி அப்படின்னா நீ இருக்க வேண்டும் ஏ டீச்சர். ஓகேங்களா. ஸோ நீ ஒரு ஆசிரியராகத்தான் இருக்க வேண்டும். சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ இங்கே ஆசிரியர் அப்படின்றது வந்து ஒரு நவுன். ஓகேங்களா. யூ ஷுட் பி அ டீச்சர். ஓகேங்களா. ஸோ நீ வந்து ஒரு டீச்சராக தான் இருக்கணும். ஓகேங்களா. சொல்லுவோம் பார்த்தீங்களா. சேம் இதே இடத்துல வந்து நம்ம வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீ வந்து ஒரு ஃப்ரெண்டாக தான் இருக்கணும் அப்படின்றப்போ யூ ஷுட் பி
அ ஃப்ரெண்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அங்கே வந்து நவுன் ஆட் பண்ணால் மட்டும் போதும், நம்மளுக்கு வந்து ஒரு நியூ சென்டென்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். 9வது பாருங்கள், அவர்கள் ஒரு பணக்காரர்களாகத்தான் இருக்க வேண்டும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவர்கள் பணக்காரர்களாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இது எப்படி நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க பார்க்குறதுக்கே வந்து அவங்க லுக் வந்து ஒரு ரிச் லுக்கில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நிறையா கார் வச்சுருக்கலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ எதனா வச்சு நம்ம வந்து அவங்கள வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இவங்கெல்லாம் இதெல்லாம் இருக்குது, அப்போ இவங்க வந்து கண்டிப்பாக ஒரு பணக்காரங்களாக தான் இருக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வந்து நம்ம அந்த மாதிரி சென்டென்ஸில் நம்ம இந்த எப்படி சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தே ஷுட் பி அப்படின்றப்போ அவர்கள் இருக்க வேண்டும், பணக்காரர்களாக அப்படின்றப்போ ரிச் மேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், தே ஷுட் பி ரிச் மேன். ஓகேங்களா. ஸோ யாருமே வந்து வெளி தோற்றத்தை வச்சு நம்ம எடை போட முடியாது. ஓகேங்களா. சேம் நம்ம நார்மலாக எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க லுக்கை வச்சு தான் சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ அவங்க இந்த கெட்டப்பில் இருக்காங்க, அப்போ அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு ரிச்சாக தான் இருக்கணும். சேம் அந்த இடத்துல வந்து நம்ம இந்த ஷுட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறேன். ஸோ ஒன்லி ஒன் டைம் வாட்ச் பண்ணால் போதும், உங்களுக்கு கான்செப்ட் மறக்கவே மறக்காது. ஓகேங்களா. 10வது பாருங்கள், அவன் ஒரு திருடனாகத்தான் இருக்கணும். ஓகேங்க. சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அவன் கண்டிப்பாக ஒரு திருடனாக தான் இருக்கணும். ஓகேங்களா. சொல்லுவோம் பார்த்தீங்களா. சேம் அந்த இடத்துல எப்படின்னு சொல்ல போகிறோன்னா, யாருன்றது நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அவன் அப்படின்றதுனால ஹீ. ஓகேங்களா. ஹீ ஷுட் பி அ தீஃப். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். தீஃப் அப்படின்றது வந்து ஒரு திருடன். ஓகேங்களா. ஸோ தீஃப்ன்றது வந்து திருடன் அப்படின்றது வந்து ஒரு நவுன். ஓகேங்களா. யார்? அவன். அப்போது ஹீ ஷுட் பி அ தீஃப். ஓகேங்களா. கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். ஸோ இருக்க வேண்டும், எது இருக்கணும், யார் இருக்கணும், அதுதான் நம்மளுக்கு கான்செப்ட். ஓகேங்களா. ஸோ அவன் இருக்க வேண்டும் அப்படின்றதுல வந்து ஹீ ஷுட் பி எ தீஃப். ஓகேங்களா. எ தீஃப் அப்படின்றது வந்து நவுன். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து அட்ஜெக்டிவ் பார்த்தோம். ஸோ ரெண்டாவது வந்து நவுனில் எப்படி ஷுட் பி வந்து ஆக்ட் ஆகுதுன்னு நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வரைக்கும் 10 பார்த்துருக்கோம். அதில் ஒரு கான்செப்ட் தனி, இது ஒரு கான்செப்ட் தனி. இதில் எது உங்களுக்கு வந்து டவுட் இருக்கோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு வந்து சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். சப்ஜெக்ட் இருக்கணும், ப்ளஸ் ஒரு ஷுட் பி அண்ட் ஜெரண்ட். ஓகேங்களா. ஸோ ஜெரண்ட்டில் வந்து எப்படி ஷுட் பி வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம், எப்படி பேசுகிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 11வது பாருங்கள், அவள் தூங்கி கொண்டு இருக்கணும். ஓகேங்களா. சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்திருக்கலாம். ஸோ நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்தோடனே நம்மளாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த டைமில் வந்து கண்டிப்பாக நீ போனால் பார்க்க முடியாது, அவன் வந்து கண்டிப்பாக தூங்கின்னு இருக்கணும். சொல்லுவோம் பார்த்தீங்களா. அவன் வந்து தூங்கின்னு இருப்பா, தூங்கி கொண்டு இருக்க வேண்டும். ஓகேங்களா. சேம் அந்த கொண்டு இருக்க வேண்டும். ஓகேங்களா. சேம் அந்த இடத்துல எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷீ ஷுட் பி அப்படின்னா அவள் இருக்க வேண்டும், ஸ்லீப்பிங் அப்படின்றப்போ தூங்கி கொண்டு. ஓகேங்களா. ஸோ தூங்கி கொண்டு இருக்க வேண்டும். யார்? அவள். அப்போது ஷீ ஷுட் பி ஸ்லீப்பிங். ஓகேங்களா. கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். ஸோ ஒன் மோர் டைம் நான் ரீட் பண்ணுறேன். ஷீ ஷுட் பி ஸ்லீப்பிங் அப்படின்றப்போ அவள் தூங்கி கொண்டு இருக்க வேண்டும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்க வேண்டும் அப்படின்ற இடத்துல எல்லாமே வந்து நம்ம இந்த ஷுட் பி யூஸ் பண்ணி நம்ம வந்து டே பை டே கான்வர்சேஷனில் நம்ம வந்து நம்மளோட நாலேஜை வந்து ஷோ பண்ணலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். 12வது பாருங்கள், அவர்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்க வேண்டும். சொல்லும் பார்த்தீங்களா. ஸோ அவங்க வந்து சாப்பிட்டுன்னு இருக்கணும். ஏன்னா இப்போ லஞ்ச் பிரேக் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஒருத்தர் வந்து பார்க்குறதுக்கு போகிறோம். சேம் அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நீ இப்போ போனாலும் அவங்க வந்து சாப்பிட்டுன்னு இருப்பாங்க. ஓகேங்களா. சேம் அந்த இடத்துல எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, தே ஷுட் பி ஈட்டிங். ஓகேங்களா. ஸோ அவர்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்க வேண்டும். ஓகேங்களா. அவர்கள் அப்படின்றப்போ தே, ஷுட் பி அப்படின்னா தேனா அவர்கள், ஷுட் பி இருக்க வேண்டும், அவர்கள் இருக்க வேண்டும். ஈட்டிங் அப்படின்றது வந்து சாப்பிட்டு கொண்டு. அப்போது தே ஷுட் பி ஈட்டிங், அவர்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்க வேண்டும். ஓகேங்களா. ஸோ இந்த ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வெர்பு வந்ததுன்னா ஸோ அதுதான் வந்து ஜெரண்ட். ஓகேங்களா. ஸோ ஜெரண்ட் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்தீங்கன்னா ஜெரண்ட் அப்படின்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜெரண்ட் அப்படின்னா நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிடும். ஓகேங்களா. ஸோ 13வது பாருங்கள், அவன் தேர்வு எழுதி கொண்டிருக்க வேண்டும். ஓகேங்களா. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ நாளைக்கு வந்து நம்ம போகணும்னு வச்சிங்களேன், நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு போகிறோம் அப்படின்னா அவன் வந்து நாளைக்கு ஒரு செமஸ்டர் எக்ஸாம் எழுதுகிறான். ஓகேங்களா. சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லும் பொழுது, ஸோ அவனை நான் பார்க்கணும் அப்படின்னா நீ போனால் பார்க்க முடியாது, அவன் வந்து எக்ஸாம் எழுதி கொண்டு இருக்க வேண்டும். ஓகேங்களா. ஸோ அவன் வந்து எக்ஸாம் எழுதின்னு இருப்பான். ஓகேங்களா. சொல்லுவோம் பார்த்தீங்களா. சேம் அந்த இடத்துல நம்ம எப்படி சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தே ஷுட் பி ரைட்டிங் த எக்ஸாம். ஓகேங்களா. தே ஷுட் பி அப்படின்றப்போ அவர்கள் இருக்க வேண்டும் ஆர் அவன் இருக்க வேண்டும். ஓகேங்களா. ஸோ அவன் இருக்க வேண்டும்
எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரைட்டிங் ஓகேங்களா. ஸோ அவன் எழுதி கொண்டு இருக்க வேண்டும். எதை எழுதி கொண்டு இருக்க வேண்டும்? த எக்ஸாம் ஓகேங்களா. த எக்ஸாம் அப்படின்றது வந்து ஆப்ஜெக்ட் ஓகேங்களா. ஸோ இதுக்கும் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு. ஸோ அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நான் இது வந்து நியூ யூவர்ஸ்க்காக சொல்கிறேன். ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி சென்டென்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுதுன்னு ஒரு டவுட் இருக்கலாம். ஸோ அதை போய் பார்த்தாங்களன்னா கம்பல்சரி அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். 14வது பாருங்கள். ஸோ அந்த நாய் ஓடிக்கொண்டு இருக்க வேண்டும் சொல்லும் பார்த்தீங்கன்னா. ஸோ ஒரு நாய் வரும். ஸோ நம்ம அதை தெரியாமல் அடிச்சிட்டோன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஸோ அதை நான் அடிச்சிட்டேன், என்னத்துக்கு அது ஓடின்னு இருக்கும் சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த நாயை நான் அடிச்சிட்டேன், அந்த நாய் வந்து இன்னத்துக்கு ஓடின்னு இருக்கும் சொல்லும் பார்த்தீங்களா. சேம் அந்த இடத்துல எப்படி நான் சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாய் அப்படின்றப்போ த டாக் ஓகேங்களா. த டாக் ஷுட் பி அப்படின்றது வந்து அந்த நாய் இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும் பார்த்தீங்கன்னா ஓடிக்கொண்டு ஓகேங்களா. ஸோ த டாக் ஷுட் பி ரன்னிங் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். த டாக் ஷுட் பி ரன்னிங் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம ஆக்ஷனோடு வச்சு சொல்லும் பொழுது நம்ம வந்து ஜெரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஸோ ஜெரண்ட் அப்படின்றது வந்து வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ V1ஓட ஒரு ஐஎன்ஜி ஆக்ட் பண்ணும் பொழுது அது வந்து டைரெக்டாக ஜெரண்ட்டாக மாறிடுது. அது வந்து ஒரு நவுனாகவும் ப்ளே ஆகும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும் போதும், நம்ம வந்து ஈஸியாக ஒரு லாங்குவேஜ் இல்லை ஒரு கான்செப்டை நம்ம ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 15வது பாருங்கள். அவள் பாடிக்கொண்டிருக்க வேண்டும் சொல்லும் பார்த்தீங்களா. ஸோ அவள் வந்து பாடிக்கொண்டிருக்க வேண்டும் அப்படின்றதுல வந்து ஷீ ஷுட் பி சிங்கிங் ஓகேங்களா. சொல்லும் பார்த்தீங்களா, ஷீ ஷுட் பி சிங்கிங். அந்த இடத்துல நம்ம எப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஷீ அப்படின்றது வந்து சப்ஜெக்ட்டு, ஷுட் பின்றது நம்ம ரூட் வேர்டு, சிங்கிங் அப்படின்றது வந்து ஜெரண்ட் ஓகேங்களா. ஸோ இந்த மூணுமே சேர்ந்து ஆக்ட் ஆகும் பொழுது நம்மளுக்கு எப்படி சென்டென்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஷீ ஷுட் பி சிங்கிங் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு கான்செப்ட் வந்து இந்த மாதிரி படித்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து அந்த கான்செப்ட் பை ஹார்ட் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து லைஃப் லாங் மறக்காது ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 15வது வந்து நான் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். அவள் பாடிக்கொண்டிருக்க வேண்டும் ஓகேங்களா. ஸோ அவள் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும், அவள் நடந்து கொண்டிருக்க வேண்டும். ஸோ இந்த மாதிரி இடத்துல எல்லாமே வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டென்ஸ் பேட்டர்னில் தான் நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த கான்செப்ட் மறக்காது ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஆக்ஷனில் சொல்கிறது ஓகேங்களா. ஸோ நடந்து கொண்டிருக்க வேண்டும், பாடிக்கொண்டு இருக்க வேண்டும், ஓடிக்கொண்டு இருக்க வேண்டும், தூங்கி கொண்டு இருக்க வேண்டும் ஓகேங்களா. சேம் இந்த இடத்துல எல்லாமே வந்து நம்ம இந்த ஷுட் பி அப்படின்றத வச்சு யூஸ் பண்ணோம்னா உங்களோட லாங்குவேஜ் வந்து டெஃபினெட்லி ஓகேங்களா. ஸோ ரொம்ப ஹை லெவலில் வந்து உங்களோட ரிசீவருக்கு வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த கான்செப்ட் வச்சு நீங்கள் வந்து யாருக்கிட்டேனா கண்டிப்பாக பேசணும் ஓகேங்களா. ஸோ ஹோம்ஒர்க் போயிடலாம். அவன் பசியாக இருக்க வேண்டும், அவன் ஒரு சோம்பேறியாக இருக்க வேண்டும், அவள் வரைந்து கொண்டிருக்க வேண்டும் ஓகேங்களா. ஸோ இந்த 3 ஹோம்ஒர்க் தான் கொடுத்துருக்கேன். அதாவது வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒவ்வொன்றா கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ இதில் எதானா உங்களுக்கு டவுட் இருந்தானா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஹோம்ஒர்க் வந்து கம்பல்சரியாக எனக்கு வந்து கமெண்ட்டில் ஹோம்ஒர்க் வந்து ரைட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ நான் எதனா எரர் இருந்தேன்னா உங்களுக்கு வந்து கரெக்ஷன் கொடுக்குறேன் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். கான்செப்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா. யாராவது உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி வீடியோ, இன்றைக்கி கான்செப்ட்டு. ஸோ ஓகேங்களா. நியூஸ் யாரானா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஓகேங்களா. வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.